தாயும் தந்தையுமாகிய கடவுள், குமாரன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுடைய பிரசன்னத்திலும் வழிநடத்துதலிலும் இந்த தியானத்திலே நாம் பங்கேற்போம். கடவுளுடைய அருள் நம்மை நிறைப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அன்போடு நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய பரிசுத்த திருப்பெயருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறீர், மகிமையும் மாட்சிமையும் உடையவராக இருக்கிறீர். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்து சென்ற நாட்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே சுவாமி. எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்கள் வாழ்வில் எங்களோடு கூட உடனிருந்து வருகிறீரே. உம்முடைய அளவற்ற அன்பிற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த வைரஸ் தொற்று இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே உம்மை தொழுது கொண்டு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தி வருகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உறவிலே நாங்கள் பலப்பட, உம்முடைய உறவிலே நாங்கள் வளர எங்களை நீர் வழிநடத்தும். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து நாங்கள் காத்திருக்கிற சுவாமி, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்க அருள் தாரும். தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு தூய ஆவியானவரால் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் கடவுளை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனை, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. கீர்த்தனை எண் 70. நாம் அனைவரும் சேர்த்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று.
துதி மிகும் தேரே சோதரி தினமே துதி மிகும் தேரே சோதரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே இதயமே உள்ளமே என் மனமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்த நாளுக்கான திருமறை பகுதிகள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 17 முடிய, சங்கீதம் 119 89 தொடங்கி 104 முடிய, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 16 முடிய, மத்தேயு அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய அடங்கிய கடவுளுடைய திருவசனங்களை நாம் படிக்க கேட்போம். கிறிஸ்து ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த ஞாயிறு இந்த நாளிலும் இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாக காத்து வழிநடத்தி வருகிறார். கடவுளுக்கு எல்லா மாட்சிமையும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இறை செய்தியை நாம் கேட்பதற்கு உதவி செய்து வருகிற சகோதரர் பெஞ்சமின் அவர்களை தொடர்ந்து பாராட்டுகிறேன். இந்த நாட்களிலே நாம் இரவு 8 மணி முதல் 8:30 அல்லது 9 மணி வரை நம்முடைய குடும்ப ஜபங்களிலே நாம் பங்கு கொள்வோம். குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றிலிருந்து இந்த உலகம் மீண்டு வருவதற்காக இந்த தொற்று பரவுகிற நாட்களில் உழைக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், இப்படிப்பட்ட பணியாளர்களுக்காக நாம் ஜெபத்திலே அவர்களை தாங்குவதும் ஜெபத்திலே அவர்களை நாம் நினைவு கூறுவதும் நல்லது. குடும்பங்களிலே இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக, கடைபிடிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற செம்பொருள் இறையியல் கல்வி, இறை மக்களை ஆயத்தப்படுத்துவது. Theological education, equipping the people of God. இறையியல் கல்வி,
இறை மக்களை வளர்க்கின்றது. இறை மக்கள் இறை உறவிலும் இறைவனுடைய திருவசனங்களை புரிந்து கொள்வதிலும் அதன் வழியாக நாம் ஆண்டவருடைய திருப்பணியை இந்த உலகத்திலே நாம் செய்வதற்கு நாம் தொடர்ந்து வளர வேண்டும். அதற்கு இறையியல் கல்வி மிக மிக அவசியம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இறையியல் கல்வி திருப்பணியாளர்களை ஆயத்தப்படுத்துவது. 4 ஆண்டுகள் அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே 7 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். தங்கி கற்றுக்கொள்வது, இறைப்பணிக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. இந்த இறையியல் கல்வி திருச்சபை வாழ்விலே எவ்வளவு பயன்படுகிறதாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இன்றைக்கு இறையியல் கல்வி என்பது இறைப்பணியாளர்களோடு கூட நின்று விடாமல் முழு திருச்சபைக்கும் இறையியல் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். இறையியல் கல்வியை பெற்று இறை மக்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்கின்ற அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இறையியல் கல்வி, அதை குறித்து பேராயர் சாமுவேல் அமிர்தம் ஐயா அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த அவர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்கள். இறையியல் என்பது கடவுளை பற்றிய அறிவு. அறிவு என்பது புத்தியோடு தொடர்புடையதாக மாத்திரம் நின்று விடாமல் இறைவனை பற்றிய அறிவு என்பது கடவுளோடு நம்முடைய உறவை நாம் வளர்த்துக் கொள்வதற்கும் அந்த உறவின் அடிப்படையிலே உலகத்திலே நாம் வாழ்வதற்கும் இறையியல் கல்வி வழிவகுக்கிறது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இறையியல் கல்வி என்பது ஆராய்ந்து படிப்பது, பக்தியுடன் படிப்பது. ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது அதிலே பக்தி இல்லை என்று சொன்னால் அது முழுமை பெறாது. அதே விதமாக பக்தியோடு இருக்கின்றோம், ஆனால் ஆராய்ந்து படிப்பதில்லை என்று சொன்னால் அதுவும் முழுமை பெறாது. இறையியல் கல்வி என்பது ஆராய்ந்து படிப்பதும் பக்தியோடு படிப்பதும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இறையியல் என்பது கடவுளுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு கடவுளுடைய வார்த்தையிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றாரே, கடவுளை பற்றிய அறிவிலே வளர்வதும் வாழ்வதும் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இறையியல் கல்வி நமக்கு பயிற்சி தருகின்றதாக அமைந்திருக்கின்றது. திருச்சபை இறையியல் கல்வியை பெறுவதன் மூலமாக கடவுளை பற்றிய அறிவிலே வளர முடியும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்க முடியும், கடவுளுடைய திருப்பணியிலே நம்மை இணைத்துக் கொள்ள முடியும். இறையியல் கல்வி இறைப்பணியாளர்களுக்கு மாத்திரமென்று நாம் நின்று விடாமல் அந்த இறையியல் கல்வி முழு திருச்சபைக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே திருச்சபை சிந்திக்கின்ற சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளிலே இறையியல் கல்வியை குறித்து நாம் நேரடியாக பார்க்காமல், ஆனால் திருமறையோடு கூட கடவுளுடைய வார்த்தையோடு கூட நமக்கு இருக்கின்ற உறவு நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துகிறது என்பதை மிக அழகாக நாம் பார்க்கின்றோம். முதலாவது 119 சங்கீதம் 89 முதல் 104 வரை வருகின்ற பகுதியிலே
இந்த சங்கீதத்தை எழுதின ஆசிரியர் அவருக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் உள்ள உறவையும் தொடர்பையும் மிக அழகாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 வசனங்களை உங்களுக்காக படிக்கிறேன். 119 சங்கீதம் 92வது வசனம். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதா இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இன்பம் தருவதா இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். தொடர்ந்து 97வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்தனை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். இந்த திருமறை பகுதியிலே 104வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன். ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். சங்கீதத்திலே குறிப்பாக 119 சங்கீதம் ஒரு பெரிய அதிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தில் வருகிற ஒவ்வொரு வசனங்களிலும் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் தான் என்னை வழி நடத்துகிறது. உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு அறிவை தருகின்றது. நாம் வாழ்வதற்கான உண்மைகளை அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை கடவுளுடைய வார்த்தைகளினாலே அமைய வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தொடர்ந்து உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 20வது 21 இந்த 2 வசனங்களிலே, வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது, நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சொல்லு, நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம் வலிய கரத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே கடவுள் அந்த பயணத்தில் எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தினார் என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் இனம் முழுவதுமே கடவுளுடைய செயல்களை அறிந்து வாழுகிற மக்களாகவும் இந்த திருமறை பகுதியிலே தான் நாம் பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இஸ்ரவேல் சமூகம் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிற சமூகமாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து வாழ்வது, கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில முன்வைத்து வாழ்வது, நம்முடைய வாழ்க்கையோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டதாக கடவுளுடைய வார்த்தை அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த 2 திருமறை பகுதிகளிலும் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். மழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்றடித்தது, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது உறுதியாக நிலைத்திருந்தது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதும் படிப்பதும் அதன் வழியாய் கடவுளுடைய அறிவிலே நாம் வளர்வதும், அந்த அறிவிலே நாம்
வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதும் மிக மிக அவசியம் என்பதை இந்த நாளினுடைய திருமறை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இறையியல் கல்வி என்பது கடவுளுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்துகிறதாக அமைந்திருக்கிறது. திடப்படுத்துதல் பெறுகிற பிள்ளைகளுக்கு வகுப்புகளை நடத்துகின்ற பொழுது ஒரு வகுப்பில் பிள்ளைகளோடு கூட திருமறையை எவ்வாறு படிப்பது, திருமறையை புரிந்து கொள்வதற்கு நாம் எப்படியெல்லாம் இதை அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தேன். திருமறையை நாம் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு மொழிபெயர்ப்புகள், திருமறையை புரிந்து கொள்வதற்கு ஒத்த வாக்கிய அகராதிகள், அது மாத்திரமில்லாமல் திருமறையை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு புத்தகத்திற்காக எழுதப்பட்டிருக்கிற விளக்க உரைகள், இதெல்லாம் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் கூட, ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சில புத்தகங்களையாவது நாம் வாங்கி படித்து கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு மிக மிக முக்கியமானதோ, அதை போல கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நாம் முறையாக படிப்பதற்கு முயற்சி செய்வதும் மிக மிக அவசியம். இன்றைக்கு நாம் படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி நிருப பகுதியிலே எபேசியர் 4 அதிகாரம்  அனைவருக்கும் தெரிந்த திருமறை பகுதி. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் போதகர்களாகவும் ஆயராகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்த கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப இவர்களை அவர் ஏற்படுத்தினார். தொடர்ந்து 14வது வசனத்திலே பார்க்கிறோம், இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது, மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைகழிக்க கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். திருமறையை படிப்பது என்பது மிக மிக இனிமையான அனுபவமாக அமைந்திருக்கிறது. அதை நாம் முறையாக கற்றுக்கொள்வதற்கு, முறையாக படிப்பதற்கு, ஆராய்ந்து படிப்பதற்கு, பக்தி நிறைந்த கண்களோடு படிப்பதற்கு, அப்படி படிப்பதன் மூலமாய், கற்றுக்கொள்வதன் மூலமாய் நாம் ஆரோக்கியமான இறையியல் சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த இறையியல் சிந்தனைகளினாலே இந்த உலகத்திலே நாம் கடவுளுக்கென்று ஒரு நல்ல சமூகமாக, ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருக்க முடியும். பவுலடியார் சொல்லுகிறது போல, ஒரு தந்திரமான உபதேசங்களிலே நாம் அலைகழிக்கப்படக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார். இந்த நாளிலே இந்த இறையியல் கல்வி ஞாயிறை நாம் அனுசரிக்கின்ற பொழுது திருச்சபை இறையியல் கல்வியை பெற வேண்டும். அப்படி பெறுவதன் மூலமாக ஆண்டவருடைய ஆரோக்கியமான உபதேசத்திலே ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க முடியும். அதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்ட முயற்சிகளிலே நாம் ஈடுபடுவோம். அந்த முயற்சிகளிலே கடவுள் நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய திருச்சபையை சார்ந்த
திரு வின்சென்ட் ஐயா அவர்களுடைய மகன் திருமண வாழ்விலே இணைக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கான திருமண அறிவிப்பை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வந்தவாசி நகர குருசேகரம் ஹில் நினைவாலயத்தை சார்ந்த திரு வின்சென்ட் அவர்களுடைய மகன் வில்ஃப்ரெட் ஜெயச்சந்திரன் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் கண்ணமங்கலம் குருசேகரம் சார்ந்த திரு மோகன்குமார் அவர்களுடைய மகன் செல்வி பிளஸ்ஸி டேவிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை இருக்குமேனால் அதை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கான முதலாவது திருமண அறிவிப்பு. நிறைவு பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தேச்சு பாடல், எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. என் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் உம்முடைய வார்த்தைகளை நேசித்தபடியினாலே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இன்பமாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்திலே நான் மடிந்து போயிருப்பேன். ஆமா ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கின்றது. உம்முடைய திருவார்த்தைகள் எங்களை வழிநடத்துகின்றது. உம்முடைய திருவார்த்தைகள் எங்களுக்கு ஒளியாக இருந்து நாங்கள் எதிலே நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தெளிவை எங்களுக்கு கொடுக்கின்றது. ஆண்டவரே, இறையியல் கல்வி திருச்சபைக்கு மிக அவசியம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானித்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வளருவதற்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களை வளர்ச்சியின் பாதையிலே வழிநடத்த சுவாமி. திருமறையை ஆண்டவரே நாங்கள் ஆழ்ந்து படிப்பதிலே
எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள அருள் தாரு சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அறிவு, ஞானம், ஆண்டவரே இவைகளை நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களை இந்த சிந்தனையிலே, இறையியல் கல்வி பெறுகிறதிலே நாங்கள் ஈடுபட எங்களை நீ தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட முடிய திருவார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தியானத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இடத்துல வேண்டுதல் செய்கிற சுவாமி. ஆண்டவரே இப்படி ஆலயத்திற்கு நாங்கள் வர இயலாது இருக்கிற இந்த நாட்களிலே எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் உண்மை தொழுது கொள்கிற பொழுது ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும் சுவாமி. நீர் எங்களோடு இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிற சுவாமி. உடைய திருவார்த்தைகளாலே எங்களை பலப்படுத்தும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீரை தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதிய சுவாமி. ஆண்டவரே சுகவீனமாக இருப்பார்களே என உடைய திருக்கரங்களால் அவர்களை தொட்டு பலப்படுத்துங்க சுவாமி. தைரியத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு தர வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். இந்த வைரஸ் தொற்றிலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் ஆண்டவரே உடைய கிருபையை எங்களுக்கு தந்து உடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாய் உம்மோடு உறவு கொள்ளவும், உடைய விசுவாசத்திலே வளர எங்களை ஒப்புக் கொடுக்கவும், உடைய திருவார்த்தைகளை படிக்கிறதிலே நாங்கள் ஈடுபடவும் எங்களை நீர் வழி நடத்தியர்களும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுகிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே வில்ஃபிரட் ஜெயச்சந்திரனுக்காய் செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காய் செபிக்கிறோம். அப்பா, அவருடைய ஆயத்தங்களிலே நீர் கூட இருந்து நல்ல விதத்திலே அவர்களுடைய திருமணம் நடைபெற நீர் அருள் புரியும்படியாக செபிக்கிறோம். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண இருக்கிற குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிய சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். அப்பா ஆண்டவரே மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆண்டவரே இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். உடைய கிருபைகளால் தாங்க சுவாமி. அவர்களுடைய உண்மையான அயராது பணியாற்றுகிற அந்த பணிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே இந்த வைரஸ் இருந்து நாங்கள் மீண்டு வரவும், ஆண்டவரே எங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நாங்கள் வாழவும் எங்களுக்கு கருள் தாரும். அது நடைபெறுகின்ற வரையிலும் உடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் நல்ல சுகத்தோடு இருக்க எங்களுக்கு அருள் தாரும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.